ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரெண்டி டிஎஸ்பி டியூட்டோரியல் சேனல். நான் உங்கள் சேன். டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் இஐஏ. இஐஏ மீன்ஸ் என்னென்னா என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட். என்னடா கொரோனா டைமில் வந்து இஐஏ ஏதோ புதுசாக எடுத்துகிட்டு வர, இது வந்து கொரோனாவோட ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான இஷ்யூ. இது இப்போ ரைட்னா ரொம்ப யாருக்குமே தெரியாமல் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வைரல் ஆகிட்டு இருக்குது. அதனால தான் இதை பற்றி நான் பேசலான்னு இருக்கேன். சரி, உங்கள் டாப்பிக்குள்ளே போகலாம். இஐஏ என்ன? ஃபர்ஸ்ட் 1994 இந்தியாவில் சர்டன் ரெகுலேஷன்ஸோட செக்யூர் லாவோட நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த ரெகுலேஷன்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, இது நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்குது, மினரல் கம்பெனிஸ், நிறைய ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம நாட்டோட வளத்தை ரொம்பலாம் இது பண்ணுறக்கூடாது சொல்லிட்டு நிறைய ரெகுலேஷன்ஸ்லாம் வச்சு அதான் இஏன்னு சொல்லிட்டு ஒரு ரெகுலேஷனாக அவங்க பாஸ் பண்ணாங்க. பட் அது வந்து 2006 வரைக்கும் அது ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அந்த ரெகுலேஷன்ஸ்லாம். பட் ரைட்னா வந்து EIA 2020 சொல்லிட்டு ஒரு டிராஃப்ட் வந்து மறுபடியும் பாஸ் பண்ணியிருக்காங்க. அது எதுக்குன்னா, அப்படியே டோட்டலாக 2006 ரெகுலேஷன்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப டேஞ்சர், ஹார்ம்ஃபுல் தான் இருக்குது. 2006 நம்மளுக்கு நம்ம கண்ட்ரியில் ஒரு ஃபேக்ட்ரியாக, நம்ம ஸ்டேட்டில் ஒரு ஃபேக்ட்ரி வருதுன்னா அதுக்கு எல்லா லீடர்ஸ், அந்த ஏரியா லீடர்ஸ், அப்புறம் வந்து பீப்புள்ஸ் எல்லாருக்கிட்டையும் சஜஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஃபேக்ட்ரியை வரும். பட் ஆனால் 2020 EIA அதில் வந்து யார்கிட்டையுமே எதுவுமே கேட்க தேவையில்லை அப்படின்னு ஒரு சர்டன் ரெகுலேஷன் அதில் இருக்குது. இது கண்ட்ரியில் வந்து என்னென்ன கம்பெனிஸ்லாம் வரும், மைண்ட் புல்லிங், அதர் மினரல் ஃபேக்ட்ரிஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபேக்ட்ரி, தெர்மல் நியூக்ளியஸ் ஃபேக்ட்ரி, ஹைட்ரோபவர் ப்ராஜெக்ட், ரியல் எஸ்டேட், அதர் ஆல் இண்டஸ்ட்ரி, மினரல் இண்டஸ்ட்ரி ஃபேக்ட்ரிஸ்லாம் 2006 EIA அது கண்ட்ரில். ஒரு ஃபேக்ட்ரி வருதுன்னா 2 டைப்ஸாக அதுக்கு வந்து அப்ரூவல் தருவாங்க. என்னென்ன டைப் பார்த்தீங்கன்னா, என்விரான்மெண்ட் இம்பேக்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கும். அதில் இன்னொரு டைப் வந்து பப்ளிக் என்விரான்மெண்ட் ரிப்போர்ட் ஆர் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் இருக்கும். பட் ஆனால் இந்த 2020 அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ரூல்ஸும் அதை வச்சுட்டாங்க. 2006 ஆக்டில் வந்து என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும். பட் ஆனால் 2020 ஆக்டில் வந்து அது தேவையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதுவும் ஒரு பாயிண்ட் இருக்குது. அதனால் ரீசெண்டாக ஒரு இஷ்யூஸ் கூட நடந்துச்சு விசாகப்பட்டினமில். எல்சி பாலிமர் பிளான்ட் சொல்லிட்டு ஸ்டெயின் கேஸ் வந்து லீக் ஆகிடுச்சு May 7 அன்னைக்கு. 2 டெக்கேட்ஸாக அவங்க 2 டெக்கேட்ஸ்னால் 20 இயர்ஸாக அவங்க அந்த சர்டிஃபிகேட் வாங்கவே இல்லை. இதனால தான் அங்கே வந்து லீக் ஆச்சு. சரியாக எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் பண்ணாமல் இருக்காங்க. இதுதான். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, சேம் அதே மாதிரி 2006 வந்து அந்த ஆக்ட் படி வந்து 6 months வந்து எல்லா ஃபைல்ஸும் சப்மிட் பண்ணணும். என்னென்ன ரிசோர்ஸ் நாங்கள் எடுத்திருக்கோம், யூஸ் பண்ணியிருக்கோம், யூஸிங் லேண்ட், வாட்டர், அந்த மாதிரி. பட் ஆனால் 2020 அது இயர்லி ஒன்ஸ் மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ட்ராபேக் நம்மளுக்கு. ஒன் மோர் ஆக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃபேக்ட்ரி நம்ம சரௌண்டிங்கில் இருக்குது, அதெல்லாம் எங்களுக்கு ஆபத்து அப்படின்னா வித்தின் 30 daysக்குள்ளே நம்மளோட சஜஷன்ஸ் வந்து அவங்களுக்கு நம்ம சொன்னால் அது வராது. பட் ஆனால் இப்போ வந்து அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 20 டேஸாக கம்மி பண்ணிட்டாங்க. இது ரொம்ப பெரிய ட்ராபேக் நம்மளுக்கு. இதனால நம்மளுக்கு சரி இதெல்லாம் வருது, இதெல்லாம் நம்மளுக்கு என்னடா, நம்மளுக்கு வந்து என்னது வேலை வாய்ப்பு வரும், நம்மளோட பவர்லாம் கம்மியாகும். பட் ஆனால் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வேலை வாய்ப்பு என்ன, அதோட யூஸஸே இல்லை. அவனுங்க தான் நல்லா யூஸ் பண்ணிட்டு போயிடுவானுங்க. இப்போ நம்மளோட ஜென்ரேஷன் ஃபுல்லாக போயிடும். எப்படி போகும்னா, இந்த மாதிரி லேண்ட், வாட்டர், ஃபாரஸ்ட் எல்லாமே அழிஞ்சிரும். இந்த மாதிரி இதை கம்பெனிஸ்லாம் வந்து இந்த மாதிரி ரூல்ஸோடு வந்துச்சுன்னா, நிறையா ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கணும், ரூல்ஸ் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளோட நாடை நம்மளால் காப்பாற்ற முடியும். ஸோ அதுக்கு தான் இப்போ வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஆக்டை பாஸ் பண்ணணும்னா EIA 2020 டிராஃப்டை வந்து பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, June 30 வரைக்கும் டைம் வச்சாங்க. பட் ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, இல்லை அப்படி இருக்கக்கூடாது, மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு அவங்களோட சஜஷன் கேட்கணும்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, August 11 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இதை வந்து வேணாம், இந்த ஆக்டே எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக இதுக்கு அப்போஸ் பண்ணுற மாதிரி பப்ளிக் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது ஜென்ரலாக ஒரு லிங்க் இருக்குது, அதில் போய் அவங்க மெயில் ஐடி போட்டு நீங்கள் உங்களோட பெட்டிஷனை வந்து ஆட் பண்ணால் இது வந்து இப்போ நிறைய பேர் போட இந்த ஆக்டே மாறும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ முடிஞ்சிடுச்சு. வீடியோஸ் இல்லை டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.